வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, விகடன் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருக்காங்க. அண்ணாமலையுடைய தனிக்கட்சி திமுகவுக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கு. திமுக இப்போ அண்ணாமலையினால ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க விகடன். திமுகவுடைய இந்த பதட்டத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஏடிஎம்கே எதிர்கட்சியாக இருந்துச்சுல, அப்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரெல்லாம் ஓரங்கட்டி அண்ணாமலை தான் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. எதிர்க்கட்சி அரசியலை சூப்பராக பண்ணுறது அண்ணாமலை தான். தமிழக பாஜகவா டிஎம்கேவா இப்படி களத்தை செட் பண்ணாரு அண்ணாமலை. இப்பையும் அது மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னா திமுக பதட்டத்தில் இருக்காங்களாம். தாவேக ஆளுங்கட்சி, டிஎம்கே எதிர்கட்சி. அண்ணாமலை வேற தனியாக இயக்கம் தொடங்கிட்டாரு. நாளைக்கு கட்சியாக மாற்றி அடுத்தடுத்து பிரஸ் மீட்டு, போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படியெல்லாம் இறங்கிட்டாருன்னா டிஎம்கே பற்றிய பேச்சுகள் மக்கள் மத்தியில் குறைஞ்சிருமோ? டிவிகேவா இல்லை அண்ணாமலை இயக்கமா, அண்ணாமலையுடைய கட்சியா, இவங்க 2 பேருக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருமோ அப்படின்னு டிஎம்கே பதட்டத்தில் இருக்காங்களாம். ஆக மொத்தம் அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்க போகிறது இப்போ திமுகவுக்கு தான் ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக விகடன் ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், சோனம் வாங்சுக். இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லியில் ஜந்தர் மந்தர் இருக்குல்ல, 19வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காரு. 19வது நாளாக இன்னைக்கு என்ன டிமாண்டு? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கானுங்களே, அவனுங்க சோனம் வாங்சுக்குடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவாக பக்கத்தில் நிற்கிறானுங்க. டெல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. என்னன்னா, லாஸ்ட் 15 டேஸில் சோனம் வாங்சுக்குடைய எடை வெயிட்டு கிட்டத்தட்ட 10 கிலோ வந்து குறைஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் போனுச்சுன்னா அவர் இறந்து போக கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால சோனம் வாங்சுக்குடைய உயிரை காப்பாற்றுங்க, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி எங்கே டெல்லி கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியலைங்க. இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆட்சி அமையுது. இப்போ எனக்கு இந்த ஆட்சி பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவங்க பதவியை விட்டு விலகணும், அவரை பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்கிறேன் அப்படின்னா அதை கவர்மெண்ட் கேட்கணுமா? உன் திமிருக்கு நீ உண்ணாவிரத போராட்டம் பப்ளிசிட்டிக்காக நீ இருக்கிற. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சோனம் வாங்சுக்க இது மாதிரி உண்ணாவிரத போராட்டம் இருக்க வச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணி தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறதுக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறாங்க. நாளைக்கு யதார்த்தமாகவே மோடி கேபினெட்லேருந்து தர்மேந்திர பிரதானை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுனால தான் மோடி நீக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம். மோடிக்கு இவங்கெல்லாம் ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஓகே, செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை அப்படின்னு மோடி நிறைய பேரை தூக்க போகிறாரு. அப்படி ஒருவேளை தூக்குறாரு தர்மேந்திர பிரதான அப்படின்னா உடனே இவங்க லேபிள் ஒட்டுவாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த வெற்றி, சோனம் வாங்சுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ட்ராமாவாக தான் இதை நான் பார்க்குறேன். இதில் ஒரு சில பேர் அவர் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் தெரியுமா அப்படின்னு பரப்பி விட்றாங்க. அவர் பேரில் ஏதாவது பேட்டன்ட் இருக்கா? 0 பேட்டன்ட். அவர் சயின்டிஸ்டா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. இன்னொரு விஷயம், ஜம்மு காஷ்மீர் லடாக் ரீஜியனில் கலவரத்தை தூண்ட பார்த்தாரு அப்படின்னு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் தான் இந்த சோனம் வாங்சுக். நான் என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்காங்களே, நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக பிளான் பண்ணி தான் உள்ளே இறங்கியிருக்காங்க. அதுக்கு இந்த சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரத போராட்டம் ஒரு முயற்சி. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.